வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா 43 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது வந்து 44வது வீடியோ. பாருங்க, தமிழ் 100 கொஸ்டின், 150 மதிப்பெண். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் எவ்வாறு கிடைக்கும்னா, வண்டாய் பிளஸ் எழுந்து. வண்டாய் எழுந்துன்னா எவ்வாறு பிரித்தால் எவ்வாறு கிடைக்கும்னா, வண்டாய் பிளஸ் எழுந்து. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எப்படி பிரிக்கிறதுன்னு, கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. சரிங்களா? கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. பெருங்கடல் என்பதை பிரித்தெழுதுக. பெருங்கடல் வந்து பெருமை பிளஸ் கடல். சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. மீசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. மீசை என்பதோட எதிர்ச்சொல்னா, மீசை என்பதோட மீனிங் கேட்டீங்கன்னா மேலே, அதோட எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அது கீழே. சரிங்களா? அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை கேட்டீங்கன்னா, உயிர்முன் உயிர். இது வந்து மணி அடி. சரிங்களா? மணி அடி, அந்த மணி பிளஸ் அடி, அடிங்கிறதுல ஆ வருதா, அதனால மணிங்கிற வேர்டு சொல்லுங்கன்னா ஈ வரும். அப்போ உயிர் முன் உயிர் கரெக்ட். சரிங்களா? இதுல ஆப்ஷன் டியை பாருங்க. மெய் முன் மெய், கோலாட்டம். இதுல வந்து பிரிச்சா வராது, அதனால இது வந்து தவறு. மத்த எல்லாம் கரெக்ட். சரிங்களா? பொருந்தாத இணையை கண்டறிய. இதுல பாத்தீங்கன்னா, தகலின்னா அகல் விளக்கு, இடர் அழின்னா துன்பக்கடல், சுடர் அழியான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் கிடையாது. இதுல வந்து சுடர் அழியாங்கிறது தவறுதலா கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய. செங்காந்தால். செங்காந்தால் உண்மை தொகை வராது. சரிங்களா? செம்மை கூட்டல் காந்தால், அதாவது ஆக்சுவலா இந்த செங்காந்தாள்ங்கிறது பண்பு தொகையில வரும், இதுல வரல. சரிங்களா? இப்போ வீசிந்தஞ்சல் வினைத்தொகை கரெக்ட் தான். மலர்கைங்கிறது உண்மை தொகை கரெக்ட் தான். சாரை பாம்பு இருபெருட்டு பண்பு தொகை கரெக்ட். ஆனா அந்த செங்காந்தாள் வந்து உண்மை தொகை வராது. உண்மை தொகை அப்படின்னா இடையில மறைஞ்சு வந்தாதான் உண்மை தொகை. பொருந்தாத சொல்லை கண்டறிய. இதுல வந்து பாத்தீங்கன்னா, வடக்கு வந்து வாடைக்காற்று, மேற்கு வந்து கோடைக்காற்று, தெற்கு வந்து தென்றல் காற்று, கிழக்கு வந்து கோடைக்காற்று வராது. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அரிய புதிதாக கூரை போட்டனர். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, இல்லத்தின் அரிய புதிதாக கூரை பெய்தனர் அப்படின்னு வரும். வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இது வலுவு சொல் பாத்தீங்கன்னா, என்கிறது பாத்தீங்கன்னா பாருங்க, என் வீட்டு பார்த்தோன்னே ஆன்சர் கூட பார்க்க வேண்டாம். மனம்ங்கிறது ட்ரிபிள்னா வரும். சரிங்களா? பாருங்க, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுதான் கரெக்டான இது. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை காண்க. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. இதுதான் கரெக்டான இது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சரிங்களா? அஸ்தட்டிக்னா கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ்னா முருங்கியல், டெர்மாலஜினா அழகியல். இது 3 வந்து தப்பு. சரிங்களா? ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல் தான். மைத்துனா துன்பம் மட்டும் தான் கரெக்ட். அஸ்தட்டிக்னா அழகியல் வரும். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்பு, டெர்மாலஜினா கலைச்சொல் வரும். 13வது கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல்லை இணையை கண்டறிக. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கொன்றான், இது வந்து கொல், இதுதான் கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் தவறுதலா இருக்கு. மகிழ்ந்தனர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய. மகிழ்ந்தனர் மகிழ். வேர்ச்சொல்லி வினைமுற்றை காண்க. உறங்கு என்பது வேர்ச்சொல். இது வினைமுற்றுன்னு கேட்டா உறங்கினாள். படித்து வந்தான் எவ்வகை எச்சம். சரிங்களா? படித்து வந்தான்னு கேட்டா இது வந்து வினை எச்சம். படித்து வந்தான்னு கேட்டா வினை எச்சம். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்டா பொருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 18ஆம் கொஸ்டின். கீழ்காணும் சொற்கள் அகர வரிசைப்படுத்து. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. இதான் கரெக்டா பொருந்திருக்கு. 19வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இதுல வந்து மரம், ம, மா, மீ, மு, மே அந்த மாதிரி. இதுல வந்து ஆப்ஷன் சி தான் சரிட்டு கரெக்டா பொருந்திருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர்கள். பல வகையான மண்கல பொருட்களை முறையாக வைத்தனர். இது வேர்டு வந்து மாறி மாறி கிடக்கு. இதுல வந்து ஆப்ஷன் ஏல தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டார். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டார்? சரிங்களா? இதான் வந்து விடைக்கேற்ற வினா கரெக்டா இருக்கு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சரிங்களா? தன்வினை தொடரை கண்டறிய. இதுல வந்து அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் வந்து நன்றாக படித்தனர். இதான் வந்து கரெக்டா புரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்வினை தொடரை கண்டறிய. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்பா சொன்னார், இதான் வந்து செய்வினை வாக்கியம். அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை வாக்கியம்.
கீரியும் பாம்பும் போல. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதுல 24ஆம் கொஸ்டின் பாருங்க. கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பும் என்னது? ஒட்டாது. அப்போ பகைமை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கரன்சி நோட்டுன்னா பணத்தால். கரன்சி நோட்டுன்னா ஒரு ஆங்கில வேர்டு. இது பார்த்தீங்கன்னா சரியான தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பணத்தால் தான் கரெக்டான இது. 26ஆம் கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிய. காற்றின் உதவியால் செலுத்தப்படுவதை பாய்மர கப்பல். இது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். இவர் காற்றின் உதவியால் செலுத்தப்படுவதை பாய்மர கப்பல். இதான் பிறமொழி ஒரு சொற்கள் கலவல. மத்த எல்லாம் கலந்துருக்கு. திருச்சிராப்பள்ளி என்பது மருவம் கேட்டா திருச்சி. திருநெல்வேலி பேருக்கு மருவம் பேரு கேட்டா நெல்லை. அடுத்து 29ஆம் கொஸ்டின் பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன், மலை, வான், செய், பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல். இதுல தவறான சொல் கேட்டிருக்காங்க. இது வான்மலை கரெக்ட். பூமலை, தேன்மலை கரெக்ட். வான் செய்யுங்கிற அந்த வேர்டு வராது. சரிங்களா? அடுத்து சரியான சொல் இது. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்ற. வழிபாட்டு கூட்டத்துல மாணவர்கள் சீருடையன் நின்றனர். சரிங்களா? 31ஆம் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான காலத்தை எழுதுக. இது மலர் வீட்டுக்கு செல்வாங்கிறது நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கங்க. மலர் வீட்டுக்கு செல்வாள். செல்வாள்ங்கிறது இனிமேதான் போதா. அப்போ இது நிகழ்காலம் கொடுத்துருக்கு. இது தப்பு. சரிங்களா? கண்ணன் வந்தான்ங்கிறது நிகழ்காலம், ஆனா எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருவான்ங்கிறது எதிர்காலம், ஆனா இறந்த காலம் கொடுத்தாங்க. மலர் வீட்டுக்கு சென்றார். இதுதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. இறந்த காலம். கபிலன் பேசினான். பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்னா இறந்த காலத்தை குறிக்கும். திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு. சரிங்களா? அதாவது இந்த உலகுங்கிறது நீரின்றி அமையாத உலகு. இதான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்து சொற்களை தகுந்த வாக்கியத்தில் பொறுத்துக. செம்மல். அதாவது பூ வாடிய நிலைக்கு பேர் தான் செம்மல். அடுத்து இருபொருள் தருக. மாலை. இருபொருள் தருங்கட்ட பூ மாலை. இது மாலை பொழுது. பூமாலைங்கிறது மாலை பொழுது. கரெக்டா புரிஞ்சிருக்கு. இருபொருள் தருக. நூல். இருபொருள் தருக. இது பார்த்தீங்கன்னா ஆடை தைக்க உதவுவது நூல். அதாவது நூல் ஆடை தைக்க உதவுவது நூல் தான். மூதுரையின் அறநூல் நூல். இது ரெண்டு தான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. குரில் நெடில் மாற்றம் வேறுபாடு பொறுத்துக்க. சரிங்களா? கொடுன்னா நம்ம தருதல். கோடுன்னா நேராக வரைதல். 38ஆம் கொஸ்டின் பாருங்க. எருத்துவம் தமிழ் வழிப்படுத்துக. எருத்துவம்னா நாங்குல். கலைச்சொல் அறிவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டா கடமை. மெய்கிர்த்தி என்ற பெயருடன் யாருடைய காலத்தில் மெய்கிர்த்தி பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல தான் மெய்கிர்த்தி வந்து. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பேர் கேட்டா ராமாவதாரம். கம்பர் அவங்க இட்ட நூலுக்கு அவர் இட்ட பேர் ராமாவதாரம். அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றில் அடுக்கு தொடரை கண்டறிய. இது பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் கிட்ட பிடி. அதாவது பிரித்தாலும் பொருள் தரணும். அதான் அடுக்கு தொடர். பிடின்னு பிரிச்சாலும் பொருள் தரும். வருக்கை என்பதன் என்று சொல்லி பொருள் யாதுங்க. வருக்கைன்னா பலாப்பழம். 44ஆம் கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்கிற. மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளித்திடம் மதுரை. தமிழ்த்தாயோட ஆணிவேர் துளித்திடம் கேட்டால் மதுரை. பிழை திருத்துக. சரியான பதிலை தேர்ந்தெடுத்தது. அதாவது ஓர் எரி. இதுல பாத்தீங்கன்னா இதுல எது வந்ததுன்னா ஓருங்கிறது ஓர் எரி. அந்த ஏக்கு முன்னுக்கிட்டு ஓன்னு இருக்கும். சரிங்களா? அதான் பாத்துங்க. பிழை திருத்தல். சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஒரு கடல். ஒரு கடல். சரிங்களா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. பாத்துக்கோங்க. பிழையற்ற தொடரை தேர்ந்த வலப்பக்க சோறில் எழுதாதே. வலப்பக்க சோறில் எழுதாதே கரெக்டான பதில். பாருங்க. கீழ்காணும் பத்தியை படித்து வினாவுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் உள்ளே கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சரும் இதுல தான் இருக்கும். இதுல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த பேராகிராஃப்ல இருக்கும். வாங்க பேராகிராஃப் படிப்போம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னனின் ஒரே மகள் வேலுநாச்சியார். பன்முக புலமையும் போர் பயிற்சி பெற்றவர். சிவகங்கை மாநிலம் முத்து வடுகநாதை மணந்து எழுச்சியோடு வாழ்ந்து வந்தார். சரிங்களா? காளையர் கோயில் நடைபெற்ற போரில்
முத்து வடுகநாதன் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மிக்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதியாக பெரியமருது, சின்னமருது மற்றும் சிலர் உடனிருந்தார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரம், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றார். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். உடையாளின் பெருமை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுக்கல் நடப்பட்டது. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னு கேட்டா செல்லமுத்து. சரிங்களா? இதுல பாருங்க, முத்து வடுகநாதன் எப்போதே ஆட்சி. முத்து வடுகநாதன் வந்து சிவகங்கை. அதே மாதிரி வேலுநாச்சியார் அமைச்சர் யாருன்னு கேட்டா தாண்டவராயர். வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் கட்டப்பட்டா? நடுக்கல் வந்து உடையாள் அவர் நினைவு கட்டப்பட்டது. அதே பாருங்க, ஆண்கள் படைப்பிரிவு தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டா? மருது சகோதரர்கள். அடுத்து பாருங்க, 53ஆம் கொஸ்டின் பாருங்க, கதிர் பிளஸ் இன. 55ஆம் கொஸ்டின் பாருங்க, கதிர் பிளஸ் இன சேர்த்தல் கேட்டா கதிர் இன. சாரி, 53ஆம் கொஸ்டின். அதுக்கு பிறகு 54ஆம் கொஸ்டின் பாருங்க, அருந்துணை பிரித்தெழுதுக அருமை பிளஸ் துணை. சரிங்களா? என் தமிழ்னா பிரித்தெழுதுனா என் தமிழ்னா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா, இப்படிதான் பிரிச்செழுது. சரிங்களா? என் தமிழ்னானு எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. சரியான நிறுத்த குறியீடுகளை தருக. தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. அதே மாதிரி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. நல்லவர்கள் வந்து தூற்றும்படி, இதோட தூற்றும்படியோட எதிர்ச்சொல்னா போற்றும்படி. பாருங்க, 58ஆம் கொஸ்டின், தவறான இணை எது? ஆளின கடல், நாவாயின கப்பல், பணின வேலை. சரிங்களா? இதுல வந்து பறவைங்கிறது தப்பு. 59ஆம் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிய. இதுல வந்து எது பொருந்தா? புல்னா பறவை, புல்னா புல், பறவைன்னா பறப்பது, பனி இது வந்து தவறு. சரிங்களா? 60 கொஸ்டின் பாருங்க, இதுல வந்து தவறான இணை எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா பேதையார்னா அறிவற்றவர். பாருங்க, இதுல வந்து பேதையார் அப்படிங்கிற மீனிங் கேட்டீங்கன்னா அறிவற்றவர். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவுடையோர்னு கிடக்கு. அடுத்து பாருங்க, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. இதுல வந்து ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் வந்து 4 தான் சரியான பதில். அதாவது முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. அது கரெக்ட். ஆப்ஷன் ஏ 1. அடுத்து ஆப்ஷன் 4 பாருங்க, புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தான் குமணவல்லன். இது கரெக்ட். சரிங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய. பொருந்தாத சொல்லுங்கன்னா தமிழ்ல 3, மலையாளத்துல 3, துளுல வந்து மூஜி, தெலுங்குல வந்து முருன்னு கிடக்கு. இல்ல, தெலுங்குல வந்து முருன்னு வராது, தெலுங்குல வந்து மூடுன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மரபு பிழைகள் தொகை மரபு. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு மந்தை. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தை தான் கரெக்டான இது. 64ஆம் கொஸ்டின் பாருங்க, மரபு பிழைகளை நீக்கிய. மயில் கத்த குயில் பாடியது. அது எப்படிங்கிறதுனா மயில் அகவ குயில் கூவியது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. 65ஆம் கொஸ்டின் பாருங்க, திசிஸ்னா ஆய்வறிக்கை, இன்டெலிஜென்ட்னா அறிவாளர், சேம்பர்னா அறை. இதுவும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சேம்பர்ங்கிறது அறை, மத்தெல்லாம் தவறுதலா இருக்கு. ஒளி மரபு பிழையை திருத்துக. அலரும் மயிலும், கூவும் ஆந்தையும், அகவும் சேவலும். இது பார்த்தீங்கன்னா மயில் வந்து அகவும், ஆந்தை வந்து அலரும், சேவல் கூவும். இதுதான் கரெக்டான இது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 67ஆம் கொஸ்டின், பனி. இதுல பார்த்தீங்கன்னா பனி அப்படின்னா சின்ன சொல்லி நீன்னா குளிர்ச்சி, பெரிய சொல்லி நீன்னு கேட்டீங்கன்னா வேலை. அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது வந்து தாள், தட்டு, தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். அடுத்து போது, அரும்பு, வீச்செம்மல், பூவோட தோற்ற நிலை, அதாவது பூவின் நிலை குறிப்பு தான் இது. அகர வரிசையில் அவை சொற்களை செய்த. தங்கம், நம்பிக்கை, ஞாயிறு, விடுதலை. இதுல பார்த்தீங்கன்னா ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை தான் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை செய்தல். தம்பி, த, தா, தி, து, தே, அந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். பாருங்க, பொருந்தாத சொல்லை பார்த்தீங்கன்னா சேலம் வந்து மாங்கனி நகரம் கரெக்ட்.
சிவகாசி வந்து பட்டாசுக்கு தான் பெயர் பெற்றது. அல்லது பட்டாசு, தீப்பெட்டி தான் சிவகாசி பெயர் பெற்றது. ஆனா இதுல முத்து நகரம்ங்க இருக்கு. முத்து நகரம் வராது. முத்து நகரம் பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி தான் முத்து நகரம். திருவண்ணாமலை தீபநகரம், மதுரை துங்க நகரம். மத்தெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இதுல வந்து பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிவகாசி இதுல பொருந்தல. அகர வரிசைப்படி சொற்களை செய்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். இதான் கரெக்ட்டா பொருந்திருக்கு. பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடராக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கரெக்டான பதில். விடை வகைகளை கண்டறிய கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுகிட்டா மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. அடுத்து விடை வகைகளை கண்டறிய பாடம் படிக்கிறாயா என்ற வினாவுக்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாவுதல் விடை. பாடம் படிக்கிறாயா என்ற வினாவுக்கு படிக்காமல் இருப்பேனா கொண்டது வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாவை அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் வந்து தானியங்கி. இதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை பாருங்க. மனித முயற்சிக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரெக்டான பதில். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நகமும் சதையும் போல. நகமும் சதையும்னா ஒற்றுமை. அடுத்து 79ஆம் கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்துக. இந்த டொர்னடோன்னா சூறாவளி. இதுல வந்து டெம்பஸ்ட்னா பெருங்காற்று வரும். ஸ்டோரம்னா புயல். சி பிரீஸ் அப்படின்னு கேட்டினா இது வந்து கடல் காற்றுன்னு வரும். சரிங்களா? அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இதுல வந்து தவறான இணையை தேர்ந்தன. ஹியூமனிசம்னா மனித நேயம் கரெக்ட். கல்ச்சுரல் பார்டர்னு கேட்டா பாரம்பரிய எல்லைங்கிறது தப்பு. சரிங்களா? இதுல வந்து பண்பாட்டு எல்லை வரும்னு நினைச்சேன். சரிங்களா? கேபினெட்னா அமைச்சரவை கரெக்ட். கல்ச்சுரல் வேல்யூம்னா பண்பாட்டு விழுமியங்கள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னா இனமொழி விடை. அடுத்து பாருங்க நிறுத்த குறியீடுகளை அறிதல். நிறுத்தக்குறி எது சரியான பூரன் இங்கு வந்தாளா என்ற அவள் எங்கு சென்றாள் எங்கு என்று தெரியுமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. பாருங்க 83ஆம் கொஸ்டின் உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம். இதுதான் கரெக்டா இருக்கு. அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை சேர்ந்தது. வயிற்றுக்கு அப்படின்னா வயிற்றுக்கு அப்படின்னு வரும். சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக. இது நீங்க சொன்ன இடத்துல தானே. அதாவது இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணா அண்ணே அப்படின்னு வரும். சரிங்களா? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? கொஸ்டினுக்கு வருங்க. இந்த 86ஆம் கொஸ்டின் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரிங்களா? 87ஆம் கொஸ்டின் பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுல வந்து நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? இதுதான் சரியான இது. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். இதான் கரெக்டா இருக்கு. பாருங்க அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல் கேட்டா பைங்குல். முன் நின்று மெய்த்தீர்தல். முன் நின்று மெய்த்தீர்தல்னா செங்கதிர். ஆதி நீடல். ஆதி நீடல்னு கேட்டீங்கன்னா காரிருள். இனமிகள்னு கேட்டா இனமிகள்ங்கிற வார்த்தை இங்கு வந்தா இனமிகள். பெருங்கொடைன்னு வரும். சரிங்களா? குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி வீதி. விதின்னு கேட்டீங்கன்னா வரி விதித்தல். வீதின்னு கேட்டீங்கன்னா தெரு. கூற்று காரணம் சரியா தவறாமல மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணினும் கற்றோர் சிறப்புடையான். இப்பாடலை பாடலை ஔவையார். ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி கொச்சை வேந்தன் மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவ்வடிகள் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளன. இது பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. சரிங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோர் சிறப்பு. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடிங்கிற பாட்டுல வரல. கூற்று காரணம் பாருங்க. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். முத்தோலாயிரம் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரின் நாடுகளை வளமாக காட்டுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. சரிங்களா? அடுத்து சொல்லுக்கு இணையான பொருளை தருக. காமம், வெகுளி, மயக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆசை, சினம், அறியாமை. 94ஆம் கொஸ்டின் பாருங்க. சொல்லுக்கு இணையான பொருளை கண்டறிய. ஒளின்னா யுகம். ஒளினது யுகம். பொருத்தமான விடையளிக்க. பொருத்தமான விடையளிக்க. நீ வந்தாய். இதுதான் கரெக்டா இருந்திருக்கு. இதெல்லாம் தப்பு. 96ஆவது கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. இதுல வந்து யானை கூட்டம். 97ஆவது கொஸ்டின் பாருங்க. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சரிங்களா? அடுத்து 98ஆம் பாருங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சாந்தம். சாந்தம்னு என்னது? அமைதி. மகத்துவம்னா சிறப்பு. தாரணினா உலகம். இரக்கம்னா கருணை. 99ஆம் கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழை நீக்க.
மாலையில் சூரியன் மறைந்தது. இதான் வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்கு. 100வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை, பெண்மை பிழைகளை நீக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஒரு 43 வீடியோ போட்டிருக்கேன். இது 44வது வீடியோ. பார்த்தீங்கன்னா, 2025லேருந்து கொஸ்டின் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓடிட்டு இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. என்னதான் ஸ்கூல் புக்க படிச்சாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நெறைய ஐடியா கிடைக்கும். அதே மாரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் செய்யணும். நம்ம கொஸ்டின் பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.